நமஸ்காரம். ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய தூய நிலையை இவ்வுலகத்திலேயே அடைய முடியுமா, அல்லது மறுபடியும் பிறவி எடுத்துத்தான் தூயவராக முடியுமா, அல்லது பிறவிகளே கிடையாது, முக்தி அடைந்துதான் தூய்மை நிலையை அடைய முடியுமா? இப்படி ஒரு கேள்வி வந்திருந்தது. முதலில் அதை விளக்கி விடுகிறேன். ஆத்மா சுத்தர், தூய்மையானவர். ஆனால் அனாதி காலமா கர்மங்களை சேர்த்து வைத்திருக்கிறபடியாலும், இந்த உடல் பிறவி எடுத்திருக்கிறபடியாலேயும் அழுக்கு மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மாணிக்கம் சேற்றில் விழுந்தால் அழுக்கு மூடிக்கொள்ளும். சேற்றை கழுவிவிட்டால் தன்னுடைய இயற்கையான தன்மை தூய்மையை பெற்றுவிடும். அதுபோலத்தானே ஆத்மாவுக்கும் இந்த கர்மங்கள் கழிந்து விட்டவுடன், உடல் விலகிவிட்டவுடன் சுத்தமான ஆத்மா. அது எப்போது சாதிக்கலாம்? இந்த உடலோடையே சாதிக்கலாமா, அல்லது அது முடியாது, ஒரு முறை கெட்டது கெட்டதுதான், அதை சரிப்படுத்த முடியாது, அதனால் இந்த உடலை விட்டு அடுத்த பிறவி தொடங்கும் போது புதியதாக தூய்மையாக தொடங்கிவிடலாம், அப்படியா? அல்லது இதெல்லாம் இங்கு நடக்கவே நடக்காது, வைகுந்தம் அடைய வேண்டும், முக்தி அடைந்து விட்டால் தூயவர், இவற்றுக்குள் எது சரின்னு தான் கேள்வி. கண்டிப்பா முக்தி அடைந்தால் தூய்மை, சந்தேகமே வேண்டாம். அதத்தான் சுத்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுகிறோம். அடுத்த பிறவி எடுத்தால் தூயவரான்னு கேட்டால் அப்படி தேவையில்லை. இதே தூய்மையற்ற கர்மங்கள் அப்போதும் தொடரலாம், தெரியாது. அதே போல இந்த பிறவியிலேயும் கிட்டத்தட்ட அந்த தூய தன்மையை அடைந்து விடலாம். முக்தி அடைந்தால் எத்தனை தூய்மை இருக்குமோ அவ்வளவு தூயவர்களாகத்தான் விதுரர், உத்தவர், பிரஹ்லாதன் போன்ற மகான்கள் இருந்திருக்கிறார்கள். விண்ணுளாரிலும் சீரியர், வைகுந்தத்தில் இருப்பவர்களை விட இவர்கள் சிறப்பானவர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். இந்த உடலோட இந்த பிறவியிலேயே அந்த தன்மை அடைந்திருக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். அது சாத்தியம்தான். பின் எதற்கு மகான்கள் கூட முக்திக்கு போக வேணும்னு சொல்லுகிறார்கள்? இங்கேயே இருந்திருக்கலாமே. இருக்கலாம், ஆனால் அதற்கென்று ஒரு ரிஸ்க் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இந்த லோகம் நம்மை எப்போது வேண்டுமானாலும் குழப்பிவிடும். ஒரு முறை தூய்மையற்றிருந்து அப்புறம் பக்தனாகி தூய்மை அடைந்து வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா, வாசுதேவனே எல்லாம்னு சொல்லக்கூடியவர் மகாத்மான்னு கண்ணன் கொண்டாடுகிறார். எல்லாரும் பெருமானை மகாத்மான்னு சொல்லுவார்கள், ஆனால் அவரோ தன் பக்தனை மகாத்மான்னு கொண்டாடுகிறார். கண்ணனால் மகாத்மான்னு கொண்டாடப்பட்டவர் தூய்மையற்றவராகவா இருப்பார்? அது இந்த பிறவியிலேயே சாத்தியம். ஆனாலும் அவர்களுடைய பயம், இந்த லோகம் காமம், குரோதம், அகங்காரம், மமகாரம், அஞ்ஞானம், விபரீத ஞானம் இதெல்லாம் நிறைந்தது. எப்போது நம்மை படுகொலியில் தள்ளுமோ, அதனால் இந்த ரிஸ்க் வேண்டாம், முக்தி அடைந்து விடுவோம்னு அவர்கள் விருப்பம். ஆனாலும் இந்த உண்மை யாருக்கு புரிந்திருக்கிறதோ அவர் அந்த தூயத்தன்மை அடைந்து விட்டார் என்றுதான் பொருள். நிலத்தேவர்னு சொல்லுவார்கள்.
இந்த பூலோகத்தில் வாழும் போதே அந்த நித்திய மண்டலமாகிற வைகுந்தத்தில் இருக்கும் பெருமை பெற்றவர்கள். அனைத்து ஆழ்வார்களும் அப்படித்தான். சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே. கண்ணனே கீதையர் அவர்களை கொண்டாடுகிறார். அவர்களுக்குத்தான் என்னிடத்தில் எவ்வளவு அன்பு அர்ஜுனா. அவர்கள் என்னிடத்தில் காட்டும் அன்பை போல் 10 மடங்கு காட்ட வேணும் என்று நான் முயற்சிக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் அவர்களிடத்தில் வைத்த அன்பை போலே 10 மடங்கு பக்தியை அவர்கள் என்னிடத்தில் வைத்திருக்கிறார்கள். நான் தான் அவர்களுக்கு உண்ண உணவு, நான் தான் அவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், எல்லாமே நான். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். இப்படி இருக்கிறவர்கள் ரொம்ப அரிதானவர்கள் அர்ஜுனா. ஆனா அவர்கள் தான் எனக்கு உயிர் போன்றவர்கள். கண்ணனே இப்படி கொண்டாடி இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலேயே அந்த தூய தன்மையை அடைய முடியும். அடுத்த பிறவியில் அடையாமலும் போகலாம். ரெண்டும் சாத்தியம். அதனால் இப்படி ஏதோ பிறவி எடுத்து விட்டோம், இனி இந்த பிறவி இவ்வளவுதான், இதிலிருந்து மீளவே முடியாது, இப்படியெல்லாம் நினைத்து மனமுடையவே வேண்டாம். ஆச்சாரியனுடைய அருள், பெருமானுடைய அருள், தயை அதை பெற்றோமானால் இந்த பிறவியிலேயே இந்த தூய்மை கிடைக்கும். ஆத்மா சுத்தமானவர் தான். எப்படியும் முக்தி அடைந்த விற்பாடு இந்த உடலும் இல்லை, பிறவியும் இல்லை, சம்சாரமும் இல்லை, கர்மமும் இல்லை, அழுக்குக்கு வேலையே இல்லையே. அப்ப கண்டிப்பா சுத்தனாகத்தான் இருக்க போகிறார். இப்படி தன் பக்தனை தான் உயர் நிலையில் கண்ணன் வைத்திருக்கிறார். அப்படி என்னால் அவர் எவ்வளவு தூய்மையானவராக இருப்பார். தன்னுடைய இயற்கையான தூய தன்மை, அதை ஆத்மா புரிந்து கொள்ளவும் வேண்டும், அதை இங்கேயே அனுபவிக்கவும் செய்ய முடியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.